ஹாய் பசங்களா, வாங்க கதைக்குள்ள போகலாம். சோனுவோட அம்மா சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது வீட்டில் பாலும் சீனியும் இல்லைன்னு. உடனே சோனுவை கூப்பிட்டு, கண்ணா பக்கத்துல இருக்க மார்க்கெட்டுக்கு போய் பாலும் சீனியும் வாங்கிட்டு வாப்பான்னு. ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துடாத, தெரியாத ஆள் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, அவங்க எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு, புரிஞ்சுதான்னு சொல்லி அனுப்புறாங்க. மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கான் சோனு. போற வழியில அதே மாதிரி தெரியாத ஒரு ஆள் பேச்சு கொடுக்கறான், சாக்லேட்டையும் கொடுக்கறான். ஆனா சோனு நின்று யோசிக்கிறான். ஆனா அம்மா சொன்னதையும் மறந்து சாக்லேட்டை பார்த்த ஆசையில சாக்லேட்டை வாங்கிக்கிறான். போற வழியிலேயே அதை பிரிச்சும் சாப்பிடுறான். கொஞ்ச நேரம் நடந்துகிட்டு இருக்கும் போதே அவனுக்கு தலை சுத்த ஆரம்பிக்குது, கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வருது. கொஞ்ச நேரத்திலேயே அவன் கண்ணை மூடிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தா அவன் ஒரு தனியான இருட்டு ரூம்ல அழுக்கு துணியோட உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அப்போதான் அவனுக்கு புரியுது நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு. அம்மா சொன்னதையும் மீறி அவங்க சொன்னதை கேட்காம சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனாலதான் நம்மளுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு நினைக்கிறான். அம்மா, உங்களை நான் பார்க்கணும், நான் செஞ்ச தப்புக்கு மன்னிச்சிருங்க அம்மான்னு அலறான் சோனு. பசங்களா, இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது சோனுவோட கதை. இனிமே நம்ம பார்க்க போறது ராஜுவோட கதை. வாங்க ராஜுவோட கதையும் பார்க்கலாமா? அதே மாதிரி ஒரு கிச்சன்ல ராஜுவோட அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. சமைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் வீட்டுல தக்காளி இல்லைன்னு ஞாபகம் வருது. சமையலுக்கு தக்காளி வேணுமேன்னு சொல்லி, ராஜு ராஜு கண்ணா பக்கத்துல இருக்க மார்க்கெட்டுக்கு போய் தக்காளி வாங்கிட்டு வாப்பான்னு சொல்றாங்க. ஆனா அவங்கிட்டயும் சொல்றாங்க, கண்ணா யார் தெரியாத ஆள்கிட்டையும் பேசக்கூடாது, அவங்க எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு. சரிம்மான்னு சொல்லிட்டு போறான் ராஜு. போற வழியில ஒரு ஆளு பேச்சு கொடுத்துக்கிட்டே சாக்லேட் இருந்தாப்பான்னு கொடுக்கறான். ஆனா ராஜு நின்று யோசிச்சு அம்மா சொன்னதை ஞாபகப்படுத்தி எனக்கு அந்த சாக்லேட் வேண்டான்னு தூர ஓடுறான். ஆனா அந்த ஆளு பின்னாடியே துரத்திக்கிட்டு வரான். புத்திசாலித்தனமான ராஜு ஒரு கடைக்குள்ள போய் கடைக்காரங்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றான். கடைக்காரன் போலீஸை கூப்பிட்டு அந்த ஆளை பிடிச்சு கொடுக்கறான். போலீஸ் ராஜுவை பார்த்து, ரொம்ப நல்ல பையன்பா, நீ இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி நடந்துக்கோன்னு சொல்றான். நடந்த எல்லாத்தையும் சந்தோஷமா வீட்டுக்கு வந்து சொல்றான் ராஜு. பசங்களா, இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? எப்போ எங்க போனாலும் எந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் தெரியாத ஆள் யாருக்கிட்டையும் எதையும் வாங்கி சாப்பிடக்கூடாது. அம்மா அப்பா கூட பத்திரமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ராஜு மாதிரி புத்திசாலித்தனமா இருங்க, சோனு மாதிரி பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. அப்பனா தானே எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா இல்லையான்னு. அதே மாதிரி நீங்க லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் போடணும்னு எனக்கும் ஆசையா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.